பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஐயா நீங்க கேட்குறீங்களே, தடைகளை மாற்றுவார் சொல்லிங்களே, கதவுகளை திறப்பாரா? நிச்சயமா. போன செய்தியில் உங்களுக்கு சொன்னேன், வெண்கல கதவுகளை உடைப்பார். ஏன்னா இருக்கிற உலோகத்தில் எது ஸ்ட்ராங்கானது? வெண்கலம் தான். அதனால தான் அந்த நாட்களில் மோசே வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து உயர்த்த சொன்னார். அப்படி உயர்த்தின போது அதை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்களாம்? பிழைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெண்கல சர்ப்பத்தை வெண்கல கதவுகளை உடைத்தார். இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருவேன்னு சொன்னாரே, அவர் அடைக்க விடுவாரா? இப்போ உடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேடி எடுக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தேடி கையில் எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்தது, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்தது, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன், எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்தது, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததுவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்ததுவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, அடைக்காத ஆண்டவர் அல்லோ, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதும் என் கத்தருக்கா அதோம ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையோ கண்ணின் மணி போக்காதே, கடந்து வந்த பாதையோ கண்ணில் மணி போக்காதே, கடுகளவும் குறை வைக்காமல், கடுகளவும் குறை வைக்காமல் அதிகமாய் ஆசீர்வதித்து, அதிகமாய் ஆசீர்வதித்து, எப்படி பாடுவேனா
இயேசு எனக்கு செய்தது. ஆயுள் முழுவதும் என் கத்தேருக்கா அதோவ ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கத்தேருக்கா அதோவ ஆதாயம் செய்வேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எனக்கு அன்பார்களே, அவர் போய் திறக்கிறார்களே, ஆண்டவர் அற்புதம் செஞ்சா தானா திறக்குங்க. எப்படிப்பட்ட தடையிலும் கர்த்தர் கதவுகளை திறந்து வைப்பார். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே வாக்குப்படுகிறார். என்ன வாக்கு கொடுத்திருக்கார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான். அது மட்டுமல்ல, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஏன்னா உனக்கு எனக்கு எதிராக நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஐயா சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஐயா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நமக்கு என்னமா நாம நினைச்சுக்கிறோம், யாரோ எதையோ வச்சுனா எனக்கு தடை. ஐயா, கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது, ஒரு தீங்கையும் வரவிட மாட்டார். ஏன்னா நாம இருக்கிறது எதுக்குள்ள? ஆமா, நாம எங்க இருக்கோம்? நம்ம அந்த அடிக்கடி பாடுவோம், என்னெல்லாமோ பாடுவோம். என்ன பாடுறோம்? சில நேரத்தில் நீங்களே மறந்துடுவீங்க. அப்புறம் பாடின அப்புறம் தான் யாரும் வரும். ரத்த கோட்டைக்குள்ள என்ன இருக்கும்? முளைந்து இருக்கிறோம். நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டை தான். நீ நெருங்கினா போவது பாதாளம் தான். அதனாலதான் சாத்தானை பார்த்து என்ன சொல்றான்? அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ. ஆயுதங்கள் ஒன்று பலிக்காது, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை. அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ. உன் ஆயுதங்கள் என்றும் இங்கு பலிக்காது, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு எனக்கு ஒன்றும் பயமில்லை. அப்பால போ சாத்தானே, அப்பால போ, அப்பால போ சாத்தானே, அப்பால போ. எனக்குள்ளே 7
மடங்கு எரிய சூழலை எனக்கு பயமில்லை. சாத்ரா கேட்டா காவே தேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழலை எனக்கு பயமில்லை. அப்பால போ சாத்தானே அப்பால போ, அப்பால போ சாத்தானே அப்பால போ. உன் ஆயுதங்கள் இங்கே பலிக்காது. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். எனக்கு ஒன்றும் பயமில்ல பயமில்ல. அப்பால போ சாத்தானே அப்பால போ, அப்பால போ சாத்தானே அப்பால போ. நம்மளால சொல்ல முடியணும். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரம் நமக்கு சத்துரு எதையோ செஞ்சுட்டாங்கிறவன் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். சத்துரு சாபங்கள் போக்கி விட்டார், பாவங்கள் நீக்கி விட்டார். அதனால தான் நமக்காக சாபமாக்கப்பட்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. நம்முடைய சாபங்களை அவர் என்ன செஞ்சிட்டார்? ஏற்றுக்கொண்டு விட்டார். கலாத்தியர் 3:13 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். அந்த சாபம் நமக்கு வராது. எந்த ஆக்கினையும் நம்மளை என்ன செய்யாது? தொடாது. ஏன்னா கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அப்படி விலக்கிட்டு தள்ளி போயிடல. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில், உன் குடும்பத்தின் நடுவில், உன் தொழிலின் நடுவில், உன் வாழ்க்கையின் நடுவில், நீ செல்லுகிற பாதையின் நடுவில் இருக்கிறார். ஒரு தீங்கையும் காண மாட்டாய். இன்னைக்கு அநேக நேரம் அது தெரியாம தான் நமக்கு யாரோ ஒருத்தன் வச்சுட்டான். இங்க பாருங்க, பேதுருவுக்கு யாரும் வைக்கல. ஆனா நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டை, இரும்பு கதவு, முதல்ல வெண்கல கதவு சொன்ன, இப்ப என்ன கதவு? இரும்பு கதவு. இரும்பு கதவு அடிக்கல, உடைக்கல, முறிக்கல. இப்ப என்ன செய்யுது? தானாய் திறந்ததான். எப்படி திறந்தது? அதுக்கு காரணம் என்ன? ஐயா, ஏரோது ராஜா என்ன செஞ்சான்? சபையில சிலரை துன்பப்படுத்தி அது யூதருக்கு பிரியமானது என்று கண்டு அப்போஸ்தலர் 12:2 யாக்கோபையும் பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பெருசா தெரிஞ்சதுனால பேதுருவையும் பிடிச்சு காவல்ல வச்சுட்டான். அது எப்படி காவல்ல? வகுப்புக்கு 4 பேர் 2 சங்கிலிகளால் என்ன செஞ்சுட்டான்? 2 பக்கமும் கட்டி அசைய முடியாம காவல்ல வைத்து விட்டான். இந்த காவல்ல வைத்தவனுக்காக ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக, இன்னைக்கு சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம். ஆமா, நாம இன்னைக்கு பாடுறோம், ஊக்கத்தோட நீ ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கமுடனே கேட்கும்படி கிருபை செய்யோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், சீபியத்தேக்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், சீபியத்தேக்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நாம என்னைக்காவது பிறருக்கா ஜெபிக்கிறோம், எங்கேயாவது ஃபோன் பண்ணி சொல்லுவோம், எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா. முதல்ல நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அடைக்கப்பட்ட அடைப்புகள் தானா திறக்கணும். ஆனா திறக்கணும், நீங்க வந்து திறந்து வைக்கணும் சொல்லி கேளுங்க, அவர் திறப்பார். ஏன்னா அவர் திறந்த வாசலை ஒருபோதும் பூட்டாதவர்.
ஒரு தடவை சொன்ன காரியத்தை மறுவிசை கூட சொல்ல மாட்டார். யோபு 33:14 வாசிக்கிறோம், தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. என்னாகமம் 23:19 பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் கிடையாது. மனம் மாறுறதுக்கு அவர் மனுப்புத்திறனும் கிடையாது. சொன்னதை செய்யாம இருக்க மாட்டார். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கேன், அது எவனும் பூட்ட முடியாது. எத்தனை முயற்சி வேணாலும் பூட்ட முடியாது. நமக்கு எதிராக யார் எதை வச்சாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இருக்கு, அதை சொல்லி பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஆமா, நம்ம பாடுவோம், 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் காவல் ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. தேவனை தாவரமே அவர் செட்டையின் கீழடைக்காத போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்காத போகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோடைய நிழல தங்குவான். அவனுக்கு எதிராக வர்ற எதுவும் இருக்காது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், 10,000 பேர் விழலாம், ஆனால் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. துன்மார்க்கருக்கு வரம் பலனை உன் கண்களால் நீ பார்க்கலாம். உனக்கு எதிராக நிச்சயமாக எந்த காரியத்தை யார் செய்தாலும் பயத்தை விட்டுருங்க. எனக்கு யாரோ அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். ஐயா, உனக்கு எதை பண்ணினாலும் சரி, உன் கூட இருக்கிறவர் யாரு? சாவை வென்றவர், சர்வ வல்லவர், மரணத்தை ஜெயித்தவர். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஆமா, அந்த ஜெயத்தை வென்றவர், ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் என்ன செய்யாது, எந்த தீங்கும் அணுகாது, யாரும் அடைக்கவும் முடியாது. அப்ப இவர் யார் அடைச்சா? அன்றைக்கு ஏரோது அடைத்தான், சிறையில் அடைத்தான். அடைச்சிட்டு அவன் ஒரு காரியத்தை நினைச்சான். என்ன நினைச்சான்? ஒரு நாள், அந்த பண்டிகை நாளுக்கு முந்தின நாளில் அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் முன்னாடி விடுதலை செய்யணும்னு அவன் நினச்சிருந்தான். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏசாயா 55:8 என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கோ அதை போல என் நினைவு வழியுன்னார். அதனால் அவனுடைய நினைவை விட இவர் நினைவு பெருசு. ஒரு கூட்டம் மக்கள் அங்கே ஜெபம் பண்ணாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. யாருக்காக? பேதுருக்கு அடைக்கப்பட்ட கதவு திறக்கணும், இல்லைன்னா நாளை காலம் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் கூட வந்துடலாம். இதை தெரிந்து ஒரு கூட்ட மக்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த அது பேதுருக்கு தெரியாது. இவர் நிம்மதியாக என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டார். இன்னைக்கு நம்மள அப்படி தானே, மற்றவங்களோட ஜெபம் பண்ணுங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம தூங்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிரச்சனைகளுக்காக நாம் எழுந்திருக்கிற அனுபவம் வேண்டும். புலம்பல் 2:19 எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளுக்காக உன் கைகளை ஏறெடு. கைகளை ஏறெடுத்தா வெற்றி. அன்றைக்கு ஆத்திராமத்தில் பார்க்கிறோம், மோசே கையைத்தான் கம்பம் ஏற்றி ஏறெடுத்தான். அப்படி கைகளை ஏறெடுத்தனால அமலேக்கர் என்ன செய்யப்பட்டாங்க? மடங்கடிக்கப்பட்டார்கள். கைகளை தாழ விட்டும்போது இஸ்ரவேலர் மடங்கடிக்கப்பட்டாங்க. நம்முடைய கைகளில் ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்கள், இருக்கிற சுகர்லாம் ஓடி போயிடும். அதை விட்டுட்டு இன்றைக்கி சுகருக்காக நடக்கிறமே, கையை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்கள், இருக்கிற வேர்வையெல்லாம் வெளியே வரும், சுகர் என்ன செய்யும்? தன்னால் குறையும். எங்கே ஒரு 10 நிமிஷம் கையை உயர்த்தியே வச்சுருங்க, இறக்காமல் வச்சுருங்க, கஷ்டம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வச்சு பாருங்கள், 20 நிமிஷம் கைகை ஏறெடுக்க
வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கவே மாட்டார், உன் ஜெபத்தை கேட்க காத்திருப்பார். இவன் தூங்கிட்டான். அவனுக்காக ஒரு கூட்டம் ஜெபம் அடிச்சு. திடீர்னு பார்த்தா அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. இவனுக்கு விளங்கலை. பேதுரு எழுப்புனாங்க. தட்டி எழுப்பி, அப்பா உன் சட்டையை போட்டுக்கப்பா, உன் போரையை பொத்திக்கப்பா, செருப்பை விட்டுறாதுடா தூக்க கலக்கத்தில்னார். அவன் செருப்பை போட்டுக்கிட்டு எந்திரிக்கிறான். கட்டியிருந்த கட்டு சங்கிலியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கலண்டு விழுந்துருச்சு. காவல் காத்தவனுக்கு கண்ணு அடைக்கப்பட்டு போச்சு. அத்தனை பேருக்குமா தெரியலை? அறை முழுவதும் பிரகாசித்ததான். ஆனால் அங்கே காவல் காத்தவன் எத்தனை பேர்? வகுப்புக்கு 4 பேர் காவல் காத்துக்கிட்டு. அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. ஆண்டவர் செய்கிற அற்புதம் கிரகிக்க முடியாதுங்க. அதனால தான் யோபு 37:5 வாசிக்கிறோம், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். பேதுரு அந்த இடத்துல எந்திரிக்கிறான், செருப்பை போடுறான், வஸ்திரத்தை போத்துக்கிறான். ஒரு தூதன் பின்னாடி போகிறான். அங்கே இருந்த காவக்காரன் என்னாச்சு, அவனுக்கு என்ன செய்யல, ஒருத்தனுக்கும் கண்மயக்கம் வந்துடுச்சு, ஒன்றுமே தெரியல. இவன் 1ஆம் காவலுக்கு வாரான், 2ஆம் காவலுக்கு வாரான். நகரத்து போகிற இரும்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் திறந்தது. அப்படியே தூதன் கூட்டிகிட்டு வரான். வெளியே வந்தோன்னா பேதுருவுக்கு தெளிவு வருது. எப்படி தெளிவு வருது? 11ஆம் வசனம். அப்போ பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தபோது அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபத்தால தீராத பிரச்சனைகளே கிடையாது. ஜெபம் கதவுகளை திறக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு. ஒவ்வொரு நாளில் பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 5000 வச்சு பாருங்க, மாதம் என்னாச்சுன்னு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எந்த வெளிநாட்டு பணத்தும் நான் வாங்குறதில்ல, கேட்குறதும் இல்லை. ஏன்னா நமக்கு மேல் நாட்டிலேருந்து ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரை மட்டும்தான் நம்பி நிற்கிறது. சில பேர்லாம் நீங்கள் போட்டது கூட எனக்கு தெரியாது, உங்கள் பேர் தெரியாது, யாராவது படிச்சோன்னா தான் உண்டு. இப்படிப்பட்ட நிலையிலும் தான் கர்த்தர் நடத்தி வருகிறார். எங்கள் சபையில் வந்து பாருங்க, எல்லாம் 2 கண்ணும் தெரியாதவங்க. எத்தனையோ பேர் நல்ல வேலை இல்லை, ஆனால் குடும்பமாக இருக்கிறார்கள். இவர்களும் வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதாங்க தாகம். ஏன்னா ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அவனுக்கு என்ன உண்டா? தானியேல் 12:3 வாசிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆத்ம ஆதாயம் செஞ்சால் எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பாரம் கொள்ள வேண்டும். நீங்களும் பாரம் கொண்டா இந்த சபையில் ஒரு நாள் பார்வையற்ற மக்களை அழைத்து வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபா சபைக்கு, வேனுக்கு. அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அனுப்புவதெல்லாம், அப்படி கூட்டிகிட்டு வரதுக்கு உதவலாம். இந்த பார்வையற்றோருடைய ஐயா குடும்பங்களில் ஒவ்வொரு வாரமும் மதுரையெல்லாம் 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். இதற்கென்று உதவலாம் ஐயா. அது மட்டும் இல்லை, கட்டுமான பணிக்கு உதவலாம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் ஃபண்ட் எப்பவும் வச்சுருக்கணும். ஏன்னா சொந்தக்காரன் யாரும் வரமாட்டான். ஏதோ ஒரு பணம் இருக்குது, சம்பளம் வாங்குறாருன்னா வருவார். மீதி நேரம் எத்தனை பேர் தேடி வரான். எங்கிட்ட வந்து பாருங்கள், சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, ஆனால் கிட்ட கூட வரமாட்டாங்க. கொண்டு வந்து விட்டுட்டு போனவங்க எத்தனை பேர் இன்றைக்கி எங்கிட்ட தங்கி இருக்கிறவங்களாம் காட்ட முடியும். வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம். ஒரு பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கு, அல்லது பார்வையற்றோருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு, என்ன வேணால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எதற்கென்று நான் எதுக்கு உதவணுமோ அந்த வழியெல்லாம் சொல்லுவேன்.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது ஒரு வேன் கர்த்தர் கொடியில் கொடுக்கணும். கொடுத்தாருன்னா வாரம் 4000 ரூபா, மாதம் 16,000 ரூபா, வருஷம் என்னாச்சுன்னு பாருங்க. ஏன்னா 2 கண்ணும் தெரியாதனால தான் நான் வேன் அனுப்பி கூட, இல்லாட்டி நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லிடுவேன். கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, வர முடியாத நிலையில் அவங்க வர்றாங்களே அதற்காக. ஐயா நீங்கள் கேட்பீங்க, எப்படி உதவ பிரதர்? இதில் 2 நம்பர் தொடர்ச்சியாக வரும், நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளிலே கதவுகளை திறக்கிற ஆண்டவர், அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற ஆண்டவர். எத்தனையோ பேர் இன்றைக்கு என் தொழிலில் அடைப்பு இருக்கு, என் குடும்ப வாழ்க்கையில் அடைத்திருக்கிறது. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியாமல் என்ன தடை என்று எங்களுக்கு விளங்கலன்னு சொல்லலாம். கர்த்தர் அடைப்புகளை தகர்ப்பார், அடைக்கப்பட்டவைகளை திறந்து வைப்பார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணார், இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். சொல்றவர் யாரு? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அன்றைக்கு பேதுருவுக்கு இரும்பு கதவை திறந்தவர், கோரேசுக்கு வெண்கல கதவை உடைத்து கொடுத்தவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மனம் சோர்ந்திருக்கிறார்களோ அவருடைய சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் பல நாட்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாய் அரசு தேர்வு எழுதப் போகிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். 10th +2 போன்ற அரசு தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க, நினைவாற்றலை கொடுங்க, பயத்தின் ஆவியை முற்றிலும் நீக்குங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.